அன்பர்களே வணக்கம். அதாவது மனமது செம்மையானால் மந்திரமது ஜபிக்க வேண்டாம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய கூற்று. சரிங்களா? அதாவது ஒருவருடைய மனம் சுத்தமாக இருந்தது அப்படின்னா அது எந்த விதமான சலனங்களும் எந்த விதமான மன குழப்பங்களும் இல்லாமல் அவனுடைய மனது தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா அவன் அதற்காக எந்த ஒரு மந்திரங்களும் சொல்லி வழிபட வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு தேவையான அனைத்துமே அவனுக்கு தானாகவே கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா மனதை நம்ம அடக்கியாச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும். சரிங்களா? அதனால தான் மனசை நம்ம திடமாகவும் அமைதியாகவும் நம்ம வச்சுக்கிறும்போது அந்த விஷயத்தை நம்ம எப்பேற்பட்ட விஷயங்களையும் நம்ம அடைஞ்சிட முடியும். சரிங்களா? அதற்காகத்தான் அந்த தியானங்கள் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லுவோம். ஏன்னா தியானம் பண்ணணும் அப்படின்னா மனசு அமைதிப்படும். சரிங்களா? மனசு அமைதியாக இருக்கிற தருணத்தில் நம்ம எந்த விஷயத்தை நம்ம இறைவன்கிட்ட வேண்டுனாலும் சரி நம்மளுக்கு அது சீக்கிரத்தில் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் எப்போவுமே நம்ம மனசை திடமாகவும் மன உறுதியோடையும் மன நம்பிக்கையோடையும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுக்கு பெரிய சக்தியை கொண்டாந்து தரும். இதற்காக நம்ம பெரிய பெரிய மந்திரங்களை சொல்லியும் பெரிய பெரிய யாகங்கள் பண்ணியும் பூஜைகள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மனமது செம்மையானால் மந்திரமது செபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு இந்த மாதிரி கோளாறுகள்னால பல மக்கள்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இதனால் பாதிக்கப்பட்டு இதில் இருந்து வெளியேறுவதற்கான வழிகளையும் அதுக்குண்டான முறைகளையும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதற்கெல்லாம் தீர்வு இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறேன். சரிங்களா? அதாவது ஒரு நாய் உங்களை குலைச்சிக்கிட்டு துரத்திக்கிட்டு விரட்டிக்கிட்டு வருது அப்படின்னா நீங்கள் உடனே ஓடுனீங்க அப்படின்னா அந்த நாய் என்ன செய்யும்? உங்கள் பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு வரும். சரிங்களா? இது அந்த குலைச்சிக்கிட்டு விரட்டிட்டு வர நாயை எதிர்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த நாய் என்ன செஞ்சிடும்? உங்களை விரட்டிட்டு வந்த நாய் பயந்துக்கிட்டு அது என்ன செய்யும்? பின்வாங்கிரும். சரிங்களா? இதே விஷயத்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம மனசை உறுதிப்படுத்த வேண்டும். சரிங்களா? இந்த மாதிரி யாராவது ஏவல்னாலேயோ பில்லி சூனியங்கள்னாலேயோ பாதிப்பு அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா முதல்ல உங்கள் மனசை தைரியப்படுத்தணும். சரிங்களா? எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியமாக இருக்கட்டும் என்ன முழுமையாக ஆட்கொள்ளாது. ஏன்னா எங்கூட நான் வணங்கக்கூடிய தெய்வம் என்னிட்ட இருக்குது, அந்த தீய சக்தி என்னிடம் வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மனசை உறுதிப்படுத்துங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் மனசை உறுதிப்படுத்தினாவே போதும். எந்த ஒரு செய்வனையாக இருக்கட்டும், ஏவலாக இருக்கட்டும், பேய் பிசாசுகளாக இருக்கட்டும் எதுவுமே நம்ம பக்கத்தில் அண்ட முடியாது. ஏன்னா நம்மளுக்குள்ள அந்த தீய சக்தி வருது அப்படின்னா நீங்கள் இடம் கொடுக்குறனால தான் அந்த தீய சக்தி என்ன செய்யுது? உங்கள் உடலுக்குள்ளே வருது. சரிங்களா? நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கல, அதாவது உன்னால் என்னுடைய உடலுக்குள்ளே வர முடியாது, எனக்குள்ள தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் மனசை நீங்கள் திடமாகவும் நம்பிக்கையாகவும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மனசு எந்த விதமான சலனமும் இல்லாமல் அலைப்பாயாமல் மன உறுதியோடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தீய சக்திகள் என்ன செஞ்சிடும்? உங்களை விட்டு விலகி ஓடி போயிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு மனசை முழுமையான நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை முழுமையாக நம்பணும். சரிங்களா? ஒரு பரிகாரம் செஞ்சாலும் சரி, ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, இங்கே போனால் எனக்கு இது சரி ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் முழுமையாக அதை நம்பினாத்தான் அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அதாவது இந்த மனசு சம்மந்தப்பட்ட எல்லா இந்த செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம் எல்லாமே மனசு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஏன்னா மனதை தான் கெடுக்கும். என்னென்னா மனசை செய்வனையினால் ஒரு நபர் பாதிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத சிந்தனைகளையும் நெகட்டிவான விஷயம் எதிர்மறையான விஷயங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த செய்வனை, ஏவல், இந்த தீய சக்தியில் பாதிக்கப்பட்டவங்கலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த நேரம் பாரு எதிர்மறையான விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஒரு நல்ல விஷயமாகவே பேச மாட்டாங்க. சரிங்களா? எப்போ பாரு அவங்களுடைய மைண்டில் எப்போவுமே அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ
இந்த மாதிரி செஞ்சுருமோ, அந்த மாதிரி செஞ்சுருமோ, இப்படி போயிருமோ, அப்படி போயிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, நம்மளுக்கு நல்லா ஆயிரும், நம்ம சரியாக வந்துடுவோம், நம்மளை யாரும் அழிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மனசில் ஒரு உறுதியை யாரும் கொடுக்கறது கிடையாது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி செய்வினையினாலேயோ தீய சக்திகளாலேயோ பாதிக்கப்பட்டவங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழி உங்களுக்கு உங்கள் இறைவனே உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அதனால் முதல்ல இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்ட எவராக இருந்தாலும் சரி, முதல்ல மனசில் பயம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்து அந்த பிரச்சனையை நம்ம முறியடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மனசில் ஒரு முழு நம்பிக்கையை நீங்கள் வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்க நம்மளால் என்ன செய்ய முடியும், அதுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும். சரிங்களா? அதனால் முழு நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.